நீங்க சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆகணுமா 7 days 7 breakfast challenge பண்ணிடலாமா? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் தேன்மலர், உமன் வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் கன்சல்டன்ட். டே 1 ராகி கூழும் வேர்க்கடலையும் எடுத்துக்கோங்க. இதுல ஹெல்தி ஃபேட்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்பெர்ம் அண்ட் எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டே 2 பாசிப்பருப்பு தோசையும் தேங்காய் சட்னியும் எடுத்துக்கோங்க. இதுல புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்களுடைய எக் அண்ட் ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டே 3 கம்மங்கூழ் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய இன்சுலின் ஸ்பைக்கை கம்மி பண்ணும். PCOS அண்ட் PCOD இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டே 4 ரெட் டெவல் செசமி சீட்ஸோட பனானாவும் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபெர்டிலிட்டி நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். டே 5 திணை பொங்கல் வித் பெப்பரோட எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய கட் ஹெல்த்துக்கும் ஹார்மோன் பேலன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். டே 6 பழைய சாதம் வித் கர்ட் கூட எடுத்துக்கலாம். குட் பாக்டீரியா அண்ட் ப்ரோபயோட்டிக் ஜாஸ்தியா இருக்கறனால நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் நல்லாவே இருக்கும். டே 7 ராகி இட்லி அண்ட் சாம்பார் வித் கீயோட எடுத்துக்கங்க. டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட எக் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டியை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்ஃபர்மேஷன் பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.